டியூஸ்டே நைட் 8 மணிக்கு மேலே தான் டின்னர் செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன். இட்லி சாம்பாரும் தான் ரெடி பண்ண போகிறேன். 10 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டையுமே சேர்த்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இதில் வந்து பச்சை மிளகாய் 2 உடச்சி சேர்த்துருக்கேன். தக்காளி, பூண்டு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் பக்கம் மீடியம் ஃப்ளேம்லேயே வர விட்டுக்கலாம். மினி சாம்பார் இட்லியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட் அதை சுடுற அளவுக்கு டைம் இல்லை. அதனால் சஷுவுக்கு மட்டும் மினி இட்லி, எங்களுக்கு நார்மல் இட்லி சுட்டுக்கிட்டேன். இந்த சாம்பாருக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் மிளகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, மல்லி, 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் அரிசி சேர்த்துக்கோங்க. அது வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். ஸோ இதெல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கோங்க. இந்த பக்கம் பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயம், அரைச்சி வச்சிருந்த மசாலா ரெண்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து கொதிக்க விட்டுட்டு ஒரு தாளிப்பும் கொடுத்துட்டோம்னா சூப்பராக இட்லி சாம்பார் ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.